புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களுக்கு பதில் சொல்றதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இன்னைக்கு நாம் எடுத்துருக்கக்கூடிய டாபிக் சில பேருக்கு காலையில் எழுந்த உடனே அடுக்கு தும்மல் வரும் டாக்டர். ஒரு தும்மல் வந்தாலே அடுத்தடுத்து அடுக்கு தும்மல்கள் வரும். எந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிகளும் அவங்களுடைய நோஸை அலர்ஜிக்கு உண்டாக்கி இந்த அடுக்கு தும்மல் வரதுக்கான இது இருக்குது. இதுக்கு என்ன முக்கியமான காரணம்? இதுலேருந்து நம்மளால் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக தும்மல் அப்படிங்கிறதே நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு எதிர்வினை போராட்டம் தான், நம்மளை தற்காத்து கொள்ள. அதாவது யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலிருந்து ஏதோ நம்ம உடம்புக்கு தேவைப்படாத ஒரு விஷயம் உள்ள நுழையுது, இல்லை நுரையீரல் பகுதியில் நமக்கு தேவையில்லாதது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை ஃபோர்ஸாக வெளிக்கொண்டு வரக்கூடிய அந்த செய்கையின் பேர் தான் தும்மல். ஸோ ஒன்று மூக்கு வழியாக வரலாம், இல்லை வாயின் வழியாக வரலாம். அதாவது வாய் வழியாக தும்மல் கிடையாது, பட் அந்த மாதிரி அந்த வெளியவும் நமக்கு வரலாம். ஸோ அதைத்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தும்மல். அப்போ தும்மல்ங்கிறது வராமல் இருக்கக்கூடாது நினைக்கக்கூடாது. தும்மல்ங்கிறது நமக்கு ஒரு எதிர்வினை தாக்கம், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியதான். ஆனால் அடுக்கு தும்மல் தொடர்ந்து இருக்கிறது, தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே எதோட எக்ஸ்போஷர் இல்லைனாலும் இருக்கிறது தவறான ஒரு விஷயம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம நாசிகள் இருக்குது பார்த்தீங்களா, நாசியில் நிறைய ரோமங்கள் இருக்கும், அதே மாதிரி சளிச்சவுகளும் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, வெளியிலேருந்து ஒரு காற்று வருது, அது நம்ம உடம்பை விட நமக்கு தேவையான அளவை விட அதிகமாக அதில் ஈரப்பதம் இருந்தாலும், இல்லை ஈரப்பதமே சுத்தமாக இல்லாமல் வறட்சியாக இருந்ததுன்னு வச்சுக்கோவேன், அப்போ நம்ம உடம்புக்கு ஏற்றவாறு போகணும். ஸோ அப்போ ஈரப்பதத்தோடு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ரத்த ஓட்டம்லாம் சீர்படுத்தி கொடுத்து கொஞ்சம் அது நம்ம உடம்புக்கு ஏற்றவாறு உஷ்ணம் பண்ணி அனுப்போம். அப்படி இல்லை ரொம்ப வறட்சியாக இருந்துச்சு அப்படின்னா தேவையான மாய்ஸ்சர் கொடுத்து உள்ளே எடுத்துக்கும். இது இல்லாமல் இதில் ஏதாவது தூசுகள் மலினங்கள் போன்றவை இருந்தது அப்படின்னா அந்த முடிக்கற்றுகளில் அது படும். ஸோ பட்ட உடனே நமக்கு அந்த உணர்ச்சி சளிச்சவுகளில் இது கொடுத்து நரம்புகளை தூண்டு விட்டு என்ன செய்யும் அப்படின்னா தும்மலாக வரும். இது நார்மலான ஒரு விஷயம்தான். இல்லை நம்ம நுரையீரல் வரைக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் போயிடுச்சுனாலும் வெளி வர்றது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒன்று எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இன்ஃபெக்ஷன் நுரையீரலுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தும்மல் தான் நமக்கு வரும். தும்மல் வரும், அப்புறம் நீர் வடியும். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா உள்ளிருப்பதை வெளியே கொண்டு வர்றதுக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஆக்சுவலாக இந்த மாதிரி நேரத்தில் ஹிஸ்டமின் அப்படிங்கிறதான் நம்ம உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரி தும்மல் வரக்கூடாதுன்னு நிறைய மார்க்கெட்டில் விற்கக்கூடிய மாத்திரைகளை மருத்துவர்களோட ஒப்பீனியன் எல்லாமே மெடிக்கல் ஷாப்லேயே, ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் காமனாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, போட்டு என்ன செய்வாங்க, அந்த ஆன்டி ஹிஸ்டமினை போட்டு அடக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் நம்மளை விட்டு வெளியே போகாது, உள்ளேயே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கடுத்து இதில் என்ன ஆகும்னா அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து செகண்டரி இன்ஃபெக்ஷன் வரும், சளி அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சர்டன் ஸ்டேஜ் நம்ம போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது உள்ளே இருக்கும், ஒரு தூங்குன நிலையில் இருக்கும். திருப்பி ஏதாவது ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் வந்துச்சுன்னா திருப்பி காமிக்கும். ஸோ திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்டிஹிஸ்டமின் போடுவோம். ஸோ இதனால என்ன பிரச்சனைனா, ஒரு அப்பொழுதைக்கு தீர்க்க வேண்டிய பிரச்சனையை நம்ம ஒரு தொடர் சங்கிலி போல் நம்ம ஆக்கிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம உடம்புடைய அந்த ஈஸ்னோஃபில் கவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியாகி ஈஸ்னோஃபிலியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி போகும்பொழுது தான் என்னென்னா, நம்ம யூஸ்வலாக அது செகண்டரியாக இன்ஃபெக்ஷன் சைனசைட்டிஸ் அந்த வெற்றிடங்களில் நீரெல்லாம் கோர்க்க ஆரம்பிக்கும். ஆனால் இது லேட்டராக ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டராக மாறும். என்ன காரணம் அப்படின்னா, தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம அடக்கி வச்சுட்டு திருப்பி அந்த எதிர்வினை தாக்குதலுக்குரிய மருந்துகள் நம்ம இல்லாமல் போட்டுக்கொண்டே இருக்கிறப்ப உடம்பு ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம் இது பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன அப்படின்னா, நார்மலாகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இவருக்கு எப்போ பார்த்தாலும் இந்த சளிச்சவ்வு இப்படி பெருகிக்கிட்டே இருக்கணும், இன்ஃபெக்ஷன் வருது. ஆக்சுவலாக இந்த சளிச்சவ்வு நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய கோட்டிங், இன்ஃபெக்ஷன் வந்தால் தான் அது இலகி சளியாக வெளியே தள்ளுது. ஆனால் எந்த இன்ஃபெக்ஷன் எதுவுமே போகாமல் ஆட்டோமேட்டிக்காக சளி இலக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, நார்மலாக இருக்கக்கூடிய சைனசைட்டிஸ்
ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்பர் மேல் வந்து நுரையீரல் தொற்று நோயா மாறி அதுக்கப்புறம் குழல்கள் இது பண்ணி லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பிராங்கியல் ஆஸ்துமா அந்த மாதிரி கொண்டு போய் பெரிய ஆட்டோஇம்யூன் டிசார்டருக்கு விட்டுரும். ஸோ காலையில் தொடர் அடுக்கு தும்மல், நமக்கு தும்மல்ங்கிறது நார்மல் தான். ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அப்பயே நம்ம அதை ட்ரை நோட் பண்ணிடணும். நேசல் வாஷ் பண்ணுறதும் அதை ஆக்சுவலாக வந்து எப்படி நம்ம தினமும் காலையும் இரவும் பல் துளக்குறோம், இரவு துளக்கலைனாலும் கூட பரவாயில்ல, காலையில் பல் துளக்குறோம் சரியா? ஏன் துளக்கணும்? நம்ம சும்மா இது பண்ணிட்டு போகலாமே, சாப்பிட்டு போகலான்னா நம்ம அதுக்கு நினைக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ வந்து ஒரு அருவருப்பான விஷயமா இருக்கோ அது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நிறைய பேர் நம்ம நாசிகளை நம்ம கழுவுறதே கிடையாது. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம போகிறோம். அதுவும் இந்த மாதிரி சென்னை மாதிரி சிட்டியில் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பொல்யூஷன் இருக்குது. வீட்டில் என்ன தான் நம்ம பார்த்து பண்ணாலும் கொஞ்சம் ஒட்டடை தூசுகள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஹேல் பண்ணுறோம். உள்ளே எடுத்துக்கும் பொழுது அது உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போய் இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, எல்லோருமே நம்ம எப்படி பல் துளக்குறோமோ அட்லீஸ்ட் வாரத்தில் 3 முறை, தினமும் பண்ணால் நல்லது, இல்லை வாரத்தில் 3 முறையாவது நாசிகளை வந்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. ஸோ அடுக்கு தும்மல், நாட்பட்ட அடுக்கு தும்மல் இருந்தது அப்படின்னா அது நாளைக்கு ஈஸ்னோஃபிலியா அப்படிங்கிற கண்டிஷனில் போய் விட்டு அதற்கடுத்து ஆஸ்துமா மாதிரி கண்டிஷனில் போய் விட்டுரும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? சரண்யா மேம், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்க மேம். ஓகேம்மா, யாருக்காக கேக்குறீங்க? என்னுடைய பொண்ணுக்காக நான் கேள்விங்க மேம். சரி, பொண்ணோட வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. ஓகே மேம். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. மேம், என்னுடைய பொண்ணுக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா 5 வயசு முடிஞ்சு 6 வயசு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்கம்மா. அவங்களுக்கு தும்பல் வந்துட்டே இருக்கு, சளி வந்து எப்பயுமே இருந்துட்டே இருக்குங்க மேம். இது மாதிரி எவ்வளோ காலமா இருக்கு? இப்ப அந்த மழை காலத்துல இருந்து அப்படியே ஒரு தொண்டையிலே வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. எப்பவுமே ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, குழந்தை வந்து நைட்டு தூங்குறப்ப வாயை திறந்துக்கிட்டு தூங்குறாங்களா? இல்லைங்க மேடம், ஒரு ரீசெண்டா ஒரு 15 days முன்னாடி டாக்டர் கிட்ட போனோம். இன்னும் சளி நிறைய இருக்கு அப்படின்னாங்க. அது சரி, மாத்திரை குடிச்சதுக்கு அப்புறம் சரியாயிடுச்சுங்க மேம். இருந்தாலும் அந்த டிஸ்டர்பா தொண்டையில இருந்துட்டே இருக்கு, மூக்கு வர அடிக்கடி தும்பல் வருதுங்க மேடம். சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா விளக்கம் தரேன். அதாவது இந்த 5 வயது, ஒரு 8 வயது 9 வயதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளோட வயது வந்து கபக்காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நார்மலாகவே இந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு சளி பிடிக்கிறது இருக்க தான் செய்யும். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சரியாயிடுமே தவிர பெருசாக நம்ம வந்து வைத்தியம் அப்படிங்கிறது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம எங்கே தவறுகள் செய்கிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா முன்னாடி வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அது மாதிரி சொல்கிறது இல்லை. ஸோ ஒரு பயம் பதட்டத்தில் உடனே எடுத்தவுடனே ஆன்டிபயோட்டிக், நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, மருந்து கொடுத்தாங்க, சளி கண்ட்ரோல் ஆச்சு, ஆனால் தும்மல் வருது அப்படிங்கிறது, இதெல்லாம் அந்த தான். ஸோ என்ன அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக் போடுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கப்புறம் திருப்பி வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்போஷர் ஆனால் திருப்பி இந்த மாதிரி தும்மல் வருது, அது மாதிரி தொண்டையில் சளி இருக்கிற மாதிரி. ஸோ 3 காரணங்கள் வந்து இருக்குது. முதல்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு நீங்கள் நாசி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வந்து ஏதோ முளை மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த சைனசைட்டிஸ் இன்ஃபில்ட்ரேஷன் ஆகி அவங்களுக்கு அந்த சளி வந்து என்ன அப்படின்னா சளிச்சவ்வு வீங்கி இருக்குன்னு அர்த்தம். அது இருக்கான்னு பாருங்கள். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி நம்ம டான்சில் இருக்கோ அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவாச குழாயில் பின்பகுதியிலையும் வந்து ஒரு வகையான வளர்ச்சி இருக்கும். ஸோ அது இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது ஹைப்பர்ட்ராஃபி ஆகும், வீக்கம் எடுக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைகள் வந்து வாயை திறந்துக்கிட்டு தூங்குறது, தொண்டையில் வந்து சளி இருக்கிற மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு விடுவாங்க. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்ரேமில் மட்டும்தான் தெரியுமே தவிர பெருசாக தெரியாது. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, இது சப்போஸ் ரொம்ப நல்லா வீங்கிருச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பால் பொருட்களை நீங்கள் குழந்தைகளுக்கு நிறுத்துங்க. ஸோ இந்த பால் பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபத்தை வந்து அதிகப்படுத்தும், அதை வந்து நிறுத்துங்க. ஆவி பிடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆவி இந்துப்பு போட்டு ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த சளி இன்ஃபெக்ஷன் ஆனதெல்லாம் வந்து வெளியே வர வந்து ஆரம்பிக்கும். அதை மாதிரி வந்து பண்ணுங்க. ஸோ அதை பண்ணிவிட்டு உள்ளே வந்து நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம சுக்கு இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் சுக்குங்கிறது ஒரு 2 சிட்டிகை சுக்கு, மிளகு வந்து ஒரு 3 மிளகு, அதோட தனியா இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மல்லி விதைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ஒரு 1/4 ஸ்பூன் மல்லி விதை, ஒரு சின்ன ஏலக்காய்,
ஒரு லவங்கம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லை பனவெல்லம் சேர்த்துக்கலாம். கொதிக்க வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணி அந்த இதை வந்து குழந்தைக்கு வந்து குடிக்க கொடுங்க. ஸோ இது கொடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா கொஞ்சம் நேசல் அந்த மூக்கடைப்பு, அதனால மூச்சு விடுறதுல சிரமம், அந்த கோலை வந்து தொண்டையில் நிற்கிறது, இதெல்லாம் குறையும். பட் என்ன காரணம், நான் சொல்கிற மாதிரி பின்னாடி லேரிங்ஸில் ஏதாவது ஹைப்பர்ட்ரோஃபி மாதிரி இருக்கா, இல்லை அடினாய்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த கிளாண்டு வீங்கி இருக்கா அப்படின்னு பார்த்து தகுந்த அளவில் சிகிச்சை நம்ம முறையாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கபப்பொருளான பால் பொருளை முதல்ல நிறுத்துங்க. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நாகராஜ் மேடம், காஞ்சிபுரம் பக்கத்துல இருந்து பேசுறேன் மேடம். சரி சார், யாருக்காக கேக்குறீங்க? எனக்கு அதான் கேட்கணும் மேடம். உங்க வயது சொல்லிட்டு உங்க பிரச்சனையை டாக்டர் கிட்ட கேட்கலாம். 40 வயசு ஆகுது மேடம். வணக்கம் சார். மேடம் பல்வலியா இருக்கு மேடம், போய் செக் பண்ணி பார்த்தோம். என்ன சார்? பல்வலி மேடம். ஓகே. செக் பண்ணி பார்த்து எக்ஸ்ரேலாம் எடுத்தாங்க. சொல்லுங்க சார், எக்ஸ்ரே எடுத்ததுல என்ன சொன்னாங்க? எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றாங்க. ஆனா சொத்த பொருள் கிடையாது மேடம். ஆனா பல்லு வலி சிக்குன்னு பயம் வலிக்குது மேடம். இல்ல பல் வலினா இந்த பல் வரிசைகளை கடவாப்பல் இருக்கு பாத்தீங்களா, அங்க உங்களுக்கு வலி இருக்கா? எந்த இடத்துல வலி இருக்கு? கடவா பல்லு மேடம், ரைட் சைடு மேடம், மேலே கீழே 2 பக்கமும் வலிக்குது மேடம். டென்டிஸ்ட போய் பாத்தீங்களா? டாக்டர்கிட்ட பார்த்தா ஸ்கேன் பண்ணோம், எக்ஸ்ரே பண்ணாங்க மேடம். ஆனா சொத்தெல்லாம் இல்ல, சரியாயிடும்பா அப்படின்னாங்க. ஆனா திரும்ப டேப்லெட் போட்டா சரியாகுது, திரும்ப ஒரு வாரம் 10 நாள் கழிச்சா திரும்ப பயமா வலிக்குது மேடம். வேற உங்களுக்கு ஏதாவது சளி தொந்தரவு இருக்கா, கழுத்து பிரச்சனை இருக்கா? இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல மேடம். பல்லுல தான் வலி இருக்கு உங்களுக்கு, ஆனா எகிரில் வலி இல்ல, கம்ஸ்ல வலி இல்ல. ஈரல வலி இல்ல மேடம், பல்லு தான் வலிக்குது மேடம், வீக்கம் கூட இல்ல மேடம். இல்ல யூஸ்வலா வந்து எந்த காரணமும் இல்லாம எந்த ஒரு காரியமும் நடைபெறாது. யூஸ்வலா விஸ்டம் டூத் இருக்கலாம், இல்ல டாக்டர்ஸ் தான் உங்களுக்கு டென்டிஸ்ட் கரெக்டா பார்த்துட்டாங்க, இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லை அப்படின்னா யூஸ்வலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புகள், இந்த தாடைகள் இதில் பிரச்சனை இருந்தாலும், அது மாதிரி கழுத்தெலும்புல தேய்மானம் இருந்தாலும் அது பல்ல வலி அப்படின்னு வராது. யூஸ்வலா தாடையில வலி, அந்த எகிரில வலி, பற்கல்ல ஒரு வலி பரவுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இருந்தாலும் டாக்டர்ஸ் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னதுனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா தினமும் காலை நல்லா ஒரு நல்லெண்ணெய் ஒரு 5 ml வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா அப்படியே காகிள் பண்ணுங்க, கொப்பளிங்க. எப்படின்னா நீங்க குடிச்ச அந்த நல்லெண்ணெய், அந்த ஊத்தி கொப்பளிச்ச அந்த நல்லெண்ணெய் வந்து நுரை எதுவுமே இல்லாம அப்படியே நீர்த்து போய் வெண்ணிறமா மாறணும். ஸோ 10 நிமிஷம் இது பண்ணிட்டு அதை துப்பிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம இயற்கையான பல் பொடிகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை நல்லா எகிறு பல் போன்றவற்றில் வந்து தேய்ச்சிக்கோங்க. அதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு, லவங்கம் வந்து இருக்கணும். ஸோ அதில் லவங்கம் இல்லை அப்படின்னா நார்மலாக கடைகளில் வந்து லவங்க தைலம் கிடைக்கும், அதை 1 இல்லைன்னா 2 சொட்டுக்கள் அந்த பல்பொடியில் வந்து தேய்ச்சிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெதுவெதுப்பான இதில் வந்து வாய் கொப்பளிங்க. அதுக்கப்புறம் நாட்டு மருந்து கடைகளில் காய்ச்சி கட்டி அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த காய்ச்சி கட்டி வெற்றிலையில் வச்சுட்டு ஒரு லவங்கம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுவைச்சு அந்த எச்சில வந்து விழுங்குங்க. பின்னாடி வந்து அந்த ரிமைனிங் மிச்சம் இருக்கிறத வந்து வாய் துப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா சப்போஸ் எகிறுனாலேயோ இல்லை நரம்புகளாலேயோ உங்களுக்கு கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்து அதனால பல்வலி வர்ற மாதிரி இருந்ததுன்னா இதுலேயே சரியாயிடும். நன்றி. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? நான் லதா, நான் வந்து மாங்காட்டுல இருந்து கூப்பிடுறேன் மேம். சரிம்மா, யாருக்காக கேக்குறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணும் மேம். பொண்ணோட வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. பொண்ணுக்கு இப்ப 18 வயசு ஆகுது. வந்து சின்ன வயசுல இருந்து குழந்தைக்கு எழுந்துக்கும் போதே ஒரு 6-7 வயசுல இருந்து ஒரு 10 தும்மல் போடுவான் மேம். ஹலோ சொல்லுங்கம்மா, கேக்குது. தும்மல் போடுவா, அப்புறம் சரியாயிடும், ஒண்ணுமே இருக்காது. இந்த மாதிரி அப்பப்ப பண்ணுவான். ஆனா இப்ப வந்து கொஞ்ச நாளா வந்து தும்மல் போடுவா, சரியாயிடும். ஒரு நாள் வந்து இப்போ ஒரு 1 month பேக் வந்து ரொம்ப மூச்சு திணற மாதிரி வந்தா. அந்த கை ரெண்டு கை 2 பக்கமும் 2 விரலும் கொஞ்சம் இழுத்தா மாதிரி பிரீத் பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டா. ஓகே. இதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா எந்த சிம்டம்ஸ் இல்லைங்க, சரியா போகும்னு சொல்லிட்டாங்க. நான் கூட்டிட்டு வந்து ஒரு 1/2 hourல சரியாச்சு. ஆனா 1/2 hour முன்னாடி அவர் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு. இப்ப என்ன சொல்றான்னா அப்பப்ப வந்து தலை குளிச்சுட்டு கொஞ்சம் மூச்சு இது பண்ற மாதிரி இருக்குமா, அப்புறம் செட்டில் ஆகுதுன்றா. எப்பயானா எழுந்தானா அந்த மாதிரி தும்மல் ஒரு 10 தும்மல் போடுவா, அப்படின்னு அப்படி சரியாயிடும்.
Okay. என்ன பண்ணு இப்ப பாப்பாவுக்கு வயசு என்ன சொன்னீங்க? 18 வயசு ஆகுது மேம். ஓகே. ஆக்சுவலா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ மூச்சு திணறல் வருதுங்கிறீங்க. படுக்கும் பொழுது ஏதாவது சவுண்ட் அந்த மாதிரி வருதா, இல்ல அந்த மூச்சு திணறல் வரும் பொழுது அவங்க மார்பு பகுதியில டைட்டா இருக்க மாதிரி இருக்கா? அந்த மாதிரி எதுவும் சொன்னதில்ல. ஆனா படுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு எதுவும் சொன்னதில்ல. அட்லக்கு குளிச்சுட்டு வரும்போது ஒரு 2 வாட்டி சொன்னா, அன்னைக்கு ஒரு நாள் half an hour இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எதுவும் இப்ப இந்த லெவலுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, ஒரு மாதிரி பிரீத் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் சரியாயிடுச்சுன்னு சொல்லுவேன். இப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆமா, உங்களுக்கு இல்ல உங்க கணவருக்கு, இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்ல உங்க கணவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது ஆஸ்துமா, முடக்குவாதம், சோரியாசிஸ், கரப்பான் இந்த மாதிரி ஹிஸ்டரி எதுவும் இருக்கா? இங்க யாருக்குமே இல்ல மேம். சுகர் தான் இருக்கு அம்மாக்கு, அப்படி இருந்திருக்கு. எங்க அப்பாவுக்குலாம் எதுவுமே இருந்தது இல்ல, அவர் இறந்துட்டாரு. இப்போ ரீசெண்டா எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்ச நாளா கொஞ்சம் இந்த மாதிரி பிரீத் பண்ண கஷ்டமா இருக்கு. அவருக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆகி வந்து பார்த்து அவருக்கு இருந்தது இல்லை எதுவுமே இந்த மாதிரிலாம். சரி, கொஞ்ச நாளா சொன்னார். ஓகே. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நிகழ்ச்சியின் தொடக்கத்துல சொன்ன மாதிரிதான், என்ன அப்படின்னா தும்மல் அப்படின்னோடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தும்மலை அடக்குவதற்காக மருந்து போடுறோம். இப்ப நார்மலா எங்கேயோ ஒரு அலர்ஜி ஆனது உள்ள போனாலும் சரி, இல்ல நம்ம ஏதாவது குளிர்ச்சியா நம்ம ஏதாவது சாப்பிட்டோம்னாலும் சரி, இது எல்லாமே நமக்கு வெளிக்கொண்டு வருவதற்கு ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தும்மல் தான் வரும். அதற்கடுத்து பாத்தீங்கன்னா அதை ஃபோர்ஸா கொண்டு வந்துட்டோமா, அது ஒட்டி இருக்கும் பாத்தீங்களா, அதை நம்ம சளிச்சவு இலக்கி வெளியே கொண்டு வரும். ஸோ பனி நீராட்ட வரும். அடுத்து கொஞ்சம் இதாக பண்ணி சளியா இருகல் வரும். அதுக்கடுத்து என்ன செய்யும், கொஞ்சம் காலையில எந்திரிச்ச உடனே இருமல் இது பண்ணி சளியா கொண்டு வரும். இதுதான் நேச்சுரலா நடக்கக்கூடிய ஒரு ஃபினாமினான். ஆனா நம்ம இது என்ன பண்ணிடுறோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்லயே மாத்திரைகள் போட்டு டக்குன்னு இது பண்ணிடுறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பா தயவுசெய்து நீங்க என்ன வேணா, ஒரு எங்கேயோ இது பண்ணிட்டோம், ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு பனியில போனோம், தலைக்கு குளிச்சோம், ஜில்லுன்னு தலைக்கு குளிச்சுட்டு நம்ம ஏசியில இது பண்ணிட்டோம், ஏதோ தவறு தெரியாம செஞ்சுட்டோம், இதனாலதான் நமக்கு இப்ப இந்த தடவை சளி இந்த மாதிரி தும்மல் இருக்கு அப்படின்னா, அப்ப நம்ம நார்மலா ஏதாவது சின்ன சின்ன சுக்குமல்லி காஃபி ஆட்டமோ இல்லை துளசி கஷாயம் ஆட்டமோ வச்சு ஸோ அதை அந்த இன்ஃபெக்ஷனை நம்ம சரி பண்ணணும். அதே மாதிரி நார்மலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எல்லாவற்றிற்கும் என்ன இன்ஃபெக்ஷனுக்கும் ஒரே மருந்து என்ன அப்படின்னா, நல்லா ஒரு செம்பு இல்லைன்னா ஒரு டம்ளர், பெரிய டம்ளர் வெதுவெதுப்பான வெந்நீரில் 1 ஸ்பூன் குழம்பு மஞ்சள் தூள், இல்லை வீட்டிலேயே நம்ம அரைச்ச மஞ்சள் தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், கருப்பு மிளகுத்தூள் போட்டு நல்லா குடிச்சிடும். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை இந்த இன்ஃபெக்ஷன் இது குடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இன்ஃபெக்ஷன்னாலும் அது இதாகிடும். ஸோ மஞ்சள் மிளகு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இது எல்லாமே நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எது ஆன்டிஹிஸ்டமி, ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல் எல்லாவற்றையுமே அது சரி பண்ணும். ஸோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணாமல் விட்டு நம்ம நாளைக்கு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஒரு ஈஸ்னோஃபிலியா பேஷண்ட்டாக ஆக்கிறோம். ஸோ இப்போ வந்து உங்கள் பொண்ணுக்கு வந்து ஆஸ்மாட்டிக் இல்லை, பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவியராக வந்து நேசல் கன்ஜஷன் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் பாப்பாவுக்கு அந்த மாதிரி இருக்குது. குளிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூமில் நம்ம பாத்ரூமும் க்ளோஸ் ஆகிருக்கும், தண்ணி தொடர்ந்து நம்ம ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த கண்டினியூஸ் ஃப்ளோ இருக்கிறப்ப அந்த கண்டினியூஸ் ப்ரீத் இல்லாததுனால வெளியே வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மூச்சு திணறல் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னா, பாப்பாவோட நோஸை செக் பண்ணி பாருங்கள். நான் முன்னாடி ஒரு குழந்தைக்கு சொன்ன மாதிரி ஏதாவது சதை வளர்ச்சி மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அதற்கு அறுவை சிகிச்சையெல்லாம் தேவையில்லை, கண்டிப்பாக மருந்துகள்லேயே நம்ம வந்து அதை கரைச்சிடலாம். அடுத்து 2வது விஷயம், அவங்களுக்கு ஈஸ்னோஃபில் பிளட் டெஸ்ட் பாருங்கள், ஈஸ்னோஃபில் எவ்வளோ இருக்குது, ஐஜிஇ எவ்வளோ இருக்குது. ஏன்னா நம்மளோட டாக்டர் ஆன் கால் பார்த்துட்டே வரக்கூடிய நிறைய நேயர்கள் வந்து பேஷண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஐஜிஇ இவ்வளோ இருக்குது, ஐஜியை குறைக்க மருந்து. ஐஜிஇ வந்து என்ன அப்படின்னா இம்யூனோகுளோபுலின் இ, அதாவது நம்ம உடம்புக்குள்ள இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்திருந்தது அப்படின்னா அந்த உடம்போட ஒரு எஃபெக்டிவ் மெக்கானிசம் எவ்வளோ போராடி இருக்கு அப்படிங்கிறத தான் அது வந்து காமிக்குது. ஸோ நம்ம குறைக்கணும்னு என்ன வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்னோஃபில் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதை குறைக்கணும். சி ரியாக்டிவ் புரோட்டீன் யூஸ்வலாக தாபிதம் ஏற்பட்டுச்சுன்னா ஜாஸ்தியாக இருக்கும், அதை வந்து நம்ம குறைக்கணும். ஸோ இதெல்லாம் இது பண்ணி தான் நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரி நம்ம என்னதான் நீங்கள் வந்து நிறைய சத்தான சாப்பாடுகள் சாப்பிட்டீங்க, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்துள்ள சாப்பாடுகள் சாப்பிட்டாலும் பல பேர் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்க அனிமிக்காக தான் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சுவாசத்தில் அந்த ஆக்சிஜன் நல்லா ஃப்ளோ போனாதான் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து கூட கை கோர்த்துட்டு போய் நமக்கு பயன் தரும். இல்லைன்னா இந்த ஆக்சிஜனோட ஃப்ளோ அவ்வளோ இல்லைன்னா நம்ம சத்தா சாப்பிட்டோம்னாலும் பயன் இருக்காது. அப்போ ஆக்சுவலாக என்ன ஆவாங்க அப்படின்னா இரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனை வந்து ஏற்படும்.
அதுவே இன் டர்ன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூச்சு விடுவதில் சிரமம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஈஸ்னோஃபிலே கொஞ்சம் இதாக இருந்தாலும் பெருசாக பாலிப்பு இல்லைனாலும் இந்த அனிமிக் ஆவாங்க. ஸோ அதனால என்ன அப்படின்னா மூச்சு திணறல்ல சிரமம் வந்து ஏற்படும். ஸோ என்ன காரணம்னு பார்த்து தகுந்த வகையில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ கூட உங்கள் பாப்பா வந்து செகண்ட் கட்டத்தில் தான் இருக்காங்க. நாளைக்கு அந்த ஆஸ்துமா அப்படின்னோடனே எல்லோருக்குமே பரம்பரையாக தான் ஆஸ்துமா வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே பரம்பரையாக எல்லா நோய்களுமே வந்து இடையில் வந்த ஊடுருவல் தான். அந்த நோயை நம்ம வந்து கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அடுத்த சந்ததிக்கு நம்ம பணம் சொத்து அதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. இந்த நோயை தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜீன்லேருந்து கடத்தி கொண்டு அடுத்ததுக்கு போகிறோம். ஆஸ்துமா நமக்கு கொடுக்கலைனாலும் நம்ம அதை உற்பத்தி பண்ணி அப்படியே நம்ம கடத்துகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமோ அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அந்த நோய்க்கு எண்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு என்ன அப்படின்னா சிம்டம்ஸ்க்கு நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நோயை வந்து நம்ம பெருசாக அளவுக்கு கொண்டு போகிறோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? மேடம் என் பேர் ராணி, மதுரையிலேருந்து கூப்பிட்றேன் மேடம். சரிம்மா, யாருக்காக கேட்குறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க வயது சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. என் வயசு 45 மேடம். சொல்லுங்க ராணி, என்னம்மா சந்தேகம் உங்களுக்கு? மேடம் எனக்கு இந்த தும்மல் தான் மேடம். வாரத்தில் ஒரு 2 நாள், ஒரு நாள் ஃபுல்லாக கண்டினியூவாக தும்மல் வந்துக்கிட்டே இருக்கு மேடம். இன்னும் அப்படியே தண்ணியாக ஒழுகுது. என்னால வேலையெல்லாம் செய்யவே முடியல. வீட்டுல பக்கத்துல இருக்கவங்கலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் தும்முறது. ஓகே, இது மாதிரி எவ்வளவு காலமா இருக்கு? அதாவது வாரத்துல 2 நாள் இருக்கு, ஆனா எவ்வளவு காலமா இருக்கு? அது எனக்கு ஒரு 20 இயர்ஸ்ல இருந்தே இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு மேடம். நான் அந்த அலோபதியில எல்லாம் காமிச்சு அதை மாத்திரை போடுற நேரம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி வந்துடும். இப்ப நான் அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டேன் மேடம், எதுவுமே போடுறது இல்ல. ஆனாலும் ரெகுலரா வரல. ஆனாலும் உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிட்டா எனக்கே தெரியும் ஒரு தும்மல் வரும். அப்புறம் நான் தலைக்கு குளிச்சுட்டேன்னா சரியாயிரும். அதே மாதிரி கண்டினியூவா 2-3 நாள் தலைக்கு குளிச்சுட்டாலோ இல்ல ஏசியில எங்கேயாச்சும் உட்காந்துட்டாலோ அந்த மாதிரி தும்மல் வருது. கண்ட்ரோல் பண்ணவே முடியல மேடம். இல்ல, நீங்க சொன்னது 2 விஷயம், ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம் சொன்னீங்க. என்ன அப்படின்னா, பாடி ரொம்ப ஹீட் ஆகும், ஆனா தலைக்கு குளிச்சா பாடியோட ஹீட் உங்களுக்கு குறையுதா இல்ல தும்மல் நிக்குதா? தும்மல் நின்றது மேடம். தும்மல் நிக்குது. ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் தலைக்கு குளிக்காம இருந்துச்சுன்னா தும்மல் வந்துருது. அப்ப நாங்க தலைக்கு குளிச்சுட்டேன்னா உடனே நின்றுது. அப்புறம் திருப்பி வந்து ஏசியில இருந்தா உங்களுக்கு தும்மல் வருது, அப்படிதானே? ஏசியில இருந்தாலோ தொடர்ந்து 2-3 நாள் தலைக்கு குளிக்கிற மாதிரி வந்துட்டாலோ மறுபடியும் அந்த மாதிரி தும்மல் வந்துருது மேடம். அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்னால. ஓகே, கண்டிப்பா நல்ல ஒரு சிம்டம்ஸ் சொல்லியிருக்கீங்க. நல்ல உங்களை வச்சே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சைனசைட்டிஸ் இருக்கவங்க, தும்மல் இருக்கவங்க பண்ணக்கூடிய பெரும் தவறு என்ன அப்படின்னா, ஏன்னா சில மருத்துவர்களும் உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க, என்ன அப்படின்னா, உனக்கு சளி பிடிக்குதா, தும்மல் வருதா, தலைக்கே குளிக்காதீங்க அப்படின்னு. அதாவது ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னா, குளித்தல், நம்ம குளிக்கிறோம் பாத்தீங்களா, அதோட பேரை எதுல இருந்து நம்ம டிரைவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா குளிர்வித்தல். நம்ம உடம்ப குளிர்விக்கிறதுக்கு தான். எல்லாரும் சொல்றாங்க வாரத்துல நான் 2 நாள் தலை குளிச்சேன், சில 15 நாளைக்கு ஒரு தடவை தலை குளிச்சேன், மாசத்துக்கு ஒரு நாள் தலை குளிச்சேன் அப்படிங்கிறது. அது தவறான விஷயம். குளிக்கிறோனாலே என்ன அப்படின்னா, தலையிலேருந்து தண்ணி ஃபுல்லாக தான் நம்ம இருக்கணும். டெய்லி தலைக்கு தண்ணி ஊற்றுறதுனால பிரச்சனையே கிடையாது. ஆனால் எடுத்தோடனே தலையில் தண்ணி ஊற்றக்கூடாது, பாதத்துலேருந்து தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா ஹீட் அந்த வழியாக தான் ரிலீஸ் ஆகும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த யூஸ்வலாக இந்த நாடி பார்ப்போம் பார்த்தீங்களா, இந்த சைனசைட்டிஸ் பேஷண்ட் அவங்களுக்குலாம் என்ன அப்படின்னா, என்ன குற்றத்தால் இவங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறப்ப இனிஷியலாக எல்லோருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அழல் குற்றத்தால், உடல் உஷ்ணத்தால தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனசைட்டிஸ் வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய தண்ணீர் அந்த மாதிரி இருக்குது, கடல் இருக்குது. கடல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்ப சலனத்தால் கடல் நீர் என்னவாகுது, ஆவியாகுது. ஸோ ஆவியாயிட்டு திருப்பி தான் அது குளிர்ந்து என்ன ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா மேகங்கள், திருப்பி மழை பொழியுது. அதே மாதிரி ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் ஆகும் பொழுது தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீரேற்றம் போன்றவை வந்து வரும். ஸோ நம்ம உடம்புல வந்து பீரியாடிக்காக நம்ம குளிர்வித்தோன்னு வச்சுக்கோங்களேன், குளிக்கும் பொழுது என்ன அப்படின்னா அந்த வெப்பசலனங்கள் இருக்காது, சளி பிடிக்காது. அடுத்து நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா, தொடர்ந்து 4 நாள் தலை குளிச்சா, தொடர்ந்து 3 நாள் தலை குளிச்சா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து இந்த மாதிரி பண்ணதுனால நீங்கள் அப்பப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஆன்டிஹிஸ்டமின் மாத்திரை போட்டு அப்படியே இருக்கனால உள்ள அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படியே இருக்கும், அந்த சளி வந்து இதெல்லாம் வந்து இந்த முகத்து இதில் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் இந்த குளிர்ச்சியாகப்பட்டு நீங்கள் தொடர்ந்து தலை குளிச்சு தலையை சரியாக காய வைக்காமல் இருக்கிறது, ஏசியோட அந்த ஈரக்காற்று
படும்பொழுது என்னன்னா திருப்பி அது வந்து ஒரு ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகி திருப்பி என்ன செய்யும், மூக்கு வழியாக கொட்ட ஆரம்பிக்கும். இதுதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சளி பிடிச்சதுன்னா உடனே டக்குன்னு இது பண்ணக்கூடாது. அது மாதிரி பாடி ஹீட்டால் தான் நிறைய பேருக்கு சைனசைட்டிஸ் வருது. தினமும் தலை குளிக்கணும், ஆனால் தலையை நல்லா காய வைக்கணும். அந்த நேரத்தில் தலை குளிச்ச அன்னைக்கு வந்து நம்ம உடம்பு குறிப்பாக எண்ணெய் தேய்ச்சி இந்த மாதிரி குளிச்ச அன்னைக்கு நம்ம உடம்பு வந்து எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சருக்கு போகும். அப்போ வந்து என்னென்னா அதிக குளிர்ச்சி தரக்கூடிய உணவு முறை, வாழ்வியல் முறை, அடுத்து அதிக வெப்பம் தரக்கூடிய உணவு முறை, வாழ்வியல் முறை, இதை வந்து தவிர்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய ஃபில்ட்ரேஷன்லாம் வெளியே கொண்டு வரணும்னா ஒரே விஷயம் என்னன்னா, நார்மலாக நீர்க்கோவை மாத்திரைகள் இருக்குது, அது பற்று போடலாம், இல்லைனா ஆவி பிடிக்கிறது. மூன்றாவது விஷயம் நேசல் வாஷ். இது 3 மட்டும்தான் நமக்கு நிரந்தர தீர்வு வந்து தரும். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால். மேடம் இங்க திருப்பூர்ல இருந்துங்க. ஓகே சார், யாருக்கா கேக்குறீங்க? கோவிந்தராஜுங்க. சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக மேடம். உங்க வயது சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. என் வயசு 43ங்க. சொல்லுங்க மிஸ்டர் கோவிந்தராஜ் சார், என்ன சந்தேகம் உங்களுக்கு? எனக்கு ஃபுல்லாவே கழுத்து, போனு, இடுப்பு ரொம்ப வலி இருக்குது மேடம். எவ்வளோ காலமா இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு ஏற்கனவே வந்திருக்கேங்க உங்க இதுக்கு, திருப்பூர்ல இருக்க ஆர்ஜிஆருக்கு. மிஸ்டர் கோவிந்தராஜ் சார், நான் வந்து டாக்டர் ராஜலட்சுமி ட்ரெடிஷனல் கேர் மருத்துவமனை. சரியா? கேளுங்க. அப்படிங்களா? நீங்க என்ன பார்த்ததுல பரவாயில்ல, உங்க சந்தேகத்தை கேளுங்க. நமது மருத்துவமனைக்கும் வந்ததுல பரவாயில்ல, உங்க சந்தேகத்தை கேளுங்க. அதான் மேடம், இந்த கழுத்து, ஷோல்டர் பெயின், பேக் பெயின், அந்த இடுப்பு கிட்ட வலி பயங்கரமா இருக்கு மேடம். ஓகே, இது எவ்வளவு காலமா இருக்குன்னு சொன்னீங்க? ஒரு 1.5 வருஷமா இருக்கு மேடம். என்ன தொழில் செய்றீங்க? நான் டிவி மெக்கானிக்ங்க. ஓகே, ஆனா கழுத்து, முதுகு, இடுப்பு, இடுப்பு இங்க மட்டும் தான் உங்களுக்கு வலிகள் இருக்கே தவிர 2 கால் மூட்டுகள் இங்க எல்லாம் வலிகள் இல்ல. கால் மூட்டுல தான் வலி இல்ல மேடம், ஆனா அந்த கை மூட்டுல வலி இருக்கு மேடம். ஓகே, கை மூட்டுல வந்து வலி இருக்கு. மதமதப்பு எப்பயாவது வருதா? வலியானது ஷோல்டருக்கு பரவுதா? வருதுங்க. நான் சமயத்துல என்னைக்கே ஒரு நாள் தூங்கி இருந்திருக்கப்ப கால்ல பார்த்தா கையெல்லாம் லெஃப்ட் சைடு வந்து மரத்து போயிருதுங்க. ஓகே, வேற எதற்காகவாவது மருந்துகள், பிபி அந்த மாதிரி ஏதாவது மருந்துகள் சாப்பிடுறீங்களா? எதுவுமே நம்ம கிடையாதுங்க மேடம். ஓகே, ஆக்சுவலா சகோதரரே, உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுகு தண்டுவட பிரச்சனைகள் தான் இருக்கு. ஸோ நீங்க டிவி மெக்கானிக் அப்படின்னு வந்து சொன்னீங்க. ஸோ நிறைய வந்து குனிந்து அந்த மாதிரி வேலை செய்யறதுனால என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வேற ஏதாவது உங்களுக்கு கால்சியம் அந்த மாதிரி பற்றாக்குறையினால தேய்மானம் ஏற்பட்டிருக்கலாம். இல்ல ரொம்ப பெண்ட் பண்ணி அந்த பொசிஷன்ல சரியா உட்காராம இருக்குது, அதிகமா நீங்க பைக்ல டிராவல் பண்றதுனால டிஸ்க் போன்றவை நழுவி இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதற்குரிய பிரச்சனைகள். என்ன ஆகும்னா, அந்த டிஸ்க் நழுவுறதுனாலையோ இல்லை தேய்மானத்தாலேயோ வரக்கூடிய நரம்புகள் நசுங்கப்படும். ஸோ நரம்புகள் எந்த சைடு அதிகமாக கம்ப்ரெஷன் ஆகுதோ, வலது பக்கம் அதிகமாக கம்ப்ரெஷன் ஆச்சு அப்படின்னா ஷோல்டருக்கு வலி பரவும். முகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடது பக்கத்தில் வலி இருக்கும், மார்பு பகுதியில் மேல் பகுதியில் இடது பக்கத்தில் வலி இருக்கும், கைகளில் இருக்கும். அது மாதிரி இந்த எல்போ ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வலி இருக்கும். சில சமயம் விரல் நுனிகளில் வந்து வலி பரவும். ஸோ இதுதான் வந்து உங்களோட மெயின் ரீசன். என்ன ஆனால் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏதாவது எடுத்து பார்த்துருக்கீங்களா? எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துருக்கீங்க. அதாவது நான் வெளியே அவுட்ல காட்டும் போது நரம்பியல், மூளை நரம்பியல் டாக்டர் இருக்காரு இல்லைங்களா, அவர்கிட்ட காமிச்சு எம்ஆர்ஐ எடுத்தோங்க. சாந்திகேரில் தான் எடுத்தோம். கொண்டு போய் காமிச்சோம். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதற்கான சொல்யூஷன் வந்து இல்ல, இது வந்து எங்க போனாலும் காசு தான் உங்கள்கிட்ட இருந்து வாங்குவாங்க, அதனால வந்து நீங்க வந்து காசு செலவு பண்ண வேணாம் அப்படின்றாரு ஒரே வார்த்தையா. இல்ல அவரு சொல்லிட்டு அவரு எனக்கு மெடிசனே தரல, மெடிசன் என்கிட்ட கிடையாதுன்றாரு. இல்ல இது என்னங்கிறது நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. இது ஸ்கல் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து அப்படியே வரிசையா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன இது மாதிரி ரிம் மாதிரி இருக்கும் முதுகு தண்டுவடது. அதுல நரம்புகள் வந்து வரும், ஒண்ணுக்கு இடிக்க கூடாதுன்னு சின்ன சின்ன டிஸ்க் வந்து இருக்கும். ஓகேவா? இப்ப அதுல விலகி இருக்கு. பட் நீங்க உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தா எந்த இடத்துல விலகி இருக்க இல்ல என்ன அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இதுல என்ன அப்படின்னு நம்ம பண்ணலாம், சிகிச்சை அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கேருந்து வரக்கூடிய நரம்புகள் வந்து நசுங்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வலி மாத்திரைகள் இதற்கு ஒரு பொழுதும் பயன் தராது. அப்பொழுதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் சப்சைட் பண்ணுமே தவிர திருப்பிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த நரம்புகளை வந்து கம்ப்ரஸ் ஆன நரம்புகள், ஒரு நரம்பு கம்ப்ரஸ் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா நீங்கள்
டிவி மெக்கானிக், எனக்கு அந்த அளவுக்கு எலக்ட்ரிக்கலில் நாலேஜ் இல்லைனாலும் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதில் சொல்கிறேன். அந்த சர்க்கியூட் இது போகிறப்போ ஒரு இதில் இது பண்ணோம்னா அடுத்து அந்த கடத்தல் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி கண்டக்ஷன் இருக்காதோ அதே போன்ற விஷயம்தான் இதுவும். அந்த கண்டக்ஷன் வந்து அந்த மூளையிலேருந்து வரக்கூடிய இந்த சிக்னல்ஸ் இதெல்லாம் வந்து சரியாக போகாது. இது என்ன பண்ணுன்னா இந்த நரம்புகளானது தசைகள் வாலண்டரி இன்வாலண்டரியாக சுருங்கி விரிகிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அப்போ அந்த தசைகளில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படும். ஸோ அதை தூண்டி விடுற மாதிரி நம்ம மருந்து மாத்திரைகள் நம்ம எடுக்கும் பொழுது என்னென்னா கொஞ்சம் அந்த நர்வ் வந்து இதாகும். அப்போ அந்த தசைகளில் வலி நிவாரணிகள் கிடையாது, பட் அங்கே வந்து என்னன்னா பெயின் இருக்காது, அந்த மதமதப்பு இருக்காது, ஊசி குத்துதல் போன்ற பிரச்சனைகள் இருக்காது. இதனுடன் சேர்த்து வர்ம சிகிச்சை எடுக்கணும். வர்ம சிகிச்சை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக, அதாவது இன்னைக்கு நவீனத்தில் ஃபிசியோதெரப்பி இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு டெஸ்க் பல்ஜாக இருக்கோ அதை அலைன்மெண்ட் பண்ணி அந்த வர்ம சிகிச்சை பண்ணி விடுவாங்க. ஸோ இப்போ எப்படின்னா அப்படியே நம்மளுக்கு அது செட் ஆகிருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம வர்ம சிகிச்சை பண்ணிட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு இப்படியே உட்காந்துருக்க முடியுமா? நம்ம வேலை செய்கிறவங்க, அப்போ நம்ம வேலையும் டெய்லி செய்யணும். அப்போ திருப்பி குனிகிறப்ப திருப்பி பொசிஷன் மாறும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிகிச்சையெல்லாம் முடிஞ்ச பிறகு மருத்துவர்கள் உங்களுக்கு நாங்கள் சில எக்ஸசைஸை வந்து சொல்லி தருவோம். அந்த எக்ஸசைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டையோ ஒரு வர்ம சிகிச்சையாளர்கள்ட்டையோ போகாமல் திருப்பி நீங்கள் அந்த எக்ஸசைஸை பண்ணும் பொழுது நீங்கள் அன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து அது நழுவல் இருக்கும். அந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப திருப்பி ஒரு ட்ராக்ஷன் ஆட்டம் போட்டு திருப்பி அந்த பொசிஷனில் போய் உட்காரும். இதைத்தான் நம்ம லைஃப் லாங் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண முடியும். அதை விட்டுட்டு இதையும் பண்ணாமல் வலி நிவாரண மாத்திரைகள் போடுறதும் தவறு. இல்லை எதுவுமே பண்ணாமல் இருந்தோன்னா க்ரானிக்காக இப்படி போச்சுன்னா நம்ம கழுத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் சர்விக்கல் லார்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. கழுத்துக்கிட்ட இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இல்லாமல் இப்படி இருக்கும், அடுத்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். சிலருக்கு இந்த மாதிரி இருக்கப்ப ஒரு அப்படியே ஒரு இது மெயின்டைன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக பெண்ட் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது, ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்துடும். அதே மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நரம்புகள் ரொம்ப அந்த மாதிரி செயலிழந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தசைகள்லாம் சுருங்க ஆரம்பிக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்களில் மதமதப்பு, புண்கள் கூட சில பேருக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன அப்படின்னா இதற்கு கம்ப்ளீட் கியூர் அப்படின்னா இது திருப்பி எல்லாமே ஒரு இதில் நம்ம அலைன்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே இருக்குமானா வாய்ப்பு கிடையாது. இந்த நரம்புகளை தூண்டி விட்டுட்டு வர்ம சிகிச்சையின் மூலம் அதை நம்ம நார்மல் பொசிஷன் கொண்டு வந்துட்டு தாபிதத்தை இயற்கை மருந்துகளின் மூலம் சரி செய்து விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா எக்ஸசைஸை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். வேலை செய்கிறப்ப நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். ரொம்ப நேரம் பெண்ட் பண்ணிட்டு அப்படி இருக்கக்கூடாது. இவ்வளோ நேரம் நம்ம அரை மணி நேரம் பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், இப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம பொசிஷனுக்கு வந்து ஆகணும். கொஞ்சம் ஒரு இடத்துலேயே உட்காந்து வேலை செய்கிறவங்களா, ஏன்னா நீங்கள் மெக்கானிக்குங்கனால ஒரு இடத்துலேயே ரொம்ப நேரம் அப்படி இருக்கக்கூடாது. அரை மணி நேரம் எந்திரிச்சு நடக்கிறது, ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் செஞ்சுக்கணும். எதற்காகனா சர்வைவலுக்காக. ஏன்னா இது அப்படியே விட்டோம்னா நாளைக்கு எப்படி பக்கவாதத்துக்கு செயலிழப்பு ஏற்படுமோ அது மாதிரி கை கால்கள் செயலிழப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சகோதரரே. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் மேம், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? மேடம் என் பேரு வந்து சரண்யா, வயசு 32, திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை டவுன் தாங்க மேடம். சரிம்மா, பேசுங்க, டாக்டர் கிட்ட. மேடம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து 45 days ஒன்ஸ் வந்து பீரியட்ஸ் ஆயிட்டு இருந்தது மேம். கொஞ்சம் ஒபிசிட்டி. ஓகே, இப்போ உங்க ஏஜ் எவ்வளவு சொன்னீங்க சரண்யா? 32 மேடம். 32 இயர்ஸ் ஆகுது. 45 டேஸ்க்கு ஒரு தடவை பீரியட்ஸ் எப்ப இருந்து நீங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுல இருந்து அப்படிதான் இருக்கா? இல்லைங்க மேம், 2 பசங்க பிறக்கிற வரைக்கும் நல்லாதான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த 1 இயரா தான் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி கரெக்டா 30 நாள் ஆயிடும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த 1 இயரா தான் பாத்தீங்கன்னா 45 நாளுக்கு ஒரு முறை 50 நாளுக்குள்ள பீரியட் ஆயிடும் மேடம். ஆனா அதுக்காக வந்து நான் வந்து ஃபேமிலி பிளானிங் எதுவுமே பண்ணல. இந்த எள்ளு பர்ஃபி, அன்னாச்சி பழம் இந்த மாதிரி சாப்பிட்டோன்னா எனக்கு பீரியட் ஆயிடும். இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 months பீரியட் ஆகவே இல்லை. எள்ளு பர்ஃபி தான் சாப்பிட்டேன். எனக்கு வந்து ஜான்வரி 23 அன்னைக்கு பீரியட் ஆச்சு. ஆனா சரியா படவே இல்லைங்க மேடம். ஃபர்ஸ்ட் நாள் சரியா படல, 3rd day ஓரளவுக்கு பட்டுச்சு, அதோட நின்றுச்சு. அப்புறம் ஒரு 7-8 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப நான் ஸ்டாப்பா ரொம்ப அதிகமா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கண்ட்ரோல் மீறி ஹாஸ்பிட்டல் போனோம், ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டாங்க, நிக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு லேசா பட்டுட்டே தான் இருந்தது அந்த மந்த் ஃபுல்லாவுமே. மறுபடியும் நெக்ஸ்ட் மந்த் வந்து 18ஆம் தேதி மறுபடியும் பீரியட் அதிகமா ஆக ஆரம்பிச்சிச்சு. டேப்லெட் எல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். நாட்டு மருத்துவத்துல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து வாழைப்பூவை தினமும் ஒரு 15 இதழ் வந்து பெட்டல்ஸ் வந்து அரைச்சி மோர்ல கலந்து குடிக்க சொன்னாங்க. அதுவும் சாப்பிட்டுட்டா இருந்தேன். இந்த வாழைப்பூ குடுத்து சாப்பிட்டேன் பாத்தீங்களா, சாப்பிட்டுதான் எனக்கு மறுபடியும் பீரியட் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் போய் இன்ஜெக்ஷன் பண்ண எல்லாமே பண்ண, ஆனாலும் பாத்தீங்கன்னா எனக்கு பீரியட் பட்டுட்டே தான் இருக்கு, நிக்கவும் இல்லை, ரொம்ப டயர்டா இருக்கு.
சரண்யா, ஃபர்ஸ்ட் இப்போ இந்த இவ்வளோ ஒரு செட் ஆஃப் இது ட்ரீட்மெண்ட் போயிருக்கீங்க, ஏன் ஹெவி ப்ளீடிங் இருக்குன்னு மருத்துவர்கள் என்ன காரணம் சொன்னாங்க? ஸ்கேன் எதுவும் பார்த்தாங்களா? மேடம் நெக்ஸ்ட் மந்த் வந்து அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க, அது நின்னதும் மறுபடியும் பீரியட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு தான் சொன்னாங்க. தவிர இந்த பிரச்சனை எதனாலும் கேட்டா அவங்க சொல்லவே இல்லை. ஓகே, தைராய்டு அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இல்ல இல்லைங்க மேம், இது வரைக்கும் இல்லை. ஓகே, இப்போ உங்களுக்கு 32 இயர்ஸ் ஆகுது, ஓகேவா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கும் போது வயது என்ன? ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கும்போது 27 வயசு மேம். 27 வயது ஆகுது. 27 வயது வரைக்கும் நீங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுல இருந்து 27 வயது வரைக்கும் உங்க பீரியட்ஸ் ரெகுலரா இருந்ததா? இல்லைங்க மேம், ஏஜ் அட்டெண்ட் பண்ண புதுசுல பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் வந்து மந்த்லி ட்வைஸ் பீரியட் ஆயிடும். அப்ப வந்து செக் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா நீர் கட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 1 இயர் டேப்லெட் கண்டினியூ பண்ண சொன்னாங்க. ஓகே, ஒரு 6 or 7 months சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பீரியட் வந்து எனக்கு ரெகுலர் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு பீரியட் ரெகுலர் ஆயிடுச்சு. ஓகே. அப்ப என் பையனுக்கு ஸ்கேன் பண்ணும் போது நீர் கட்டி இருந்தது. இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் சரண்யா. இப்போ வந்து 27 இயர்ஸ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்திருக்கு. உங்களுக்கு திருமணம் எந்த வயதுல ஆச்சு? 26 வயசுல ஆச்சு மேடம். ஓகே, அந்த 26 வயது வரைக்கும் நீங்க அதாவது ஏஜென்ட் பண்ண புதுசுல ஃபர்ஸ்ட் ஒரு 6 months எடுத்தீங்க பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகிறதுக்கு மெடிசன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகவும் இல்லை, நீங்க மெடிசனும் எடுக்கல. எப்படியா இருந்தாலும் அந்த மாத்திரை எல்லாம் எதுவுமே சாப்பிட்டது இல்லைங்க மேடம். எப்படியா இருந்தாலும் அந்த 45 நாளுக்குள்ளேயே பீரியட் ஆயிடும் மேடம். ஓகே, 28 நாள் இருக்காது, அந்த 45 நாளுக்குள்ளேயே ஒரு மேபி 5 நாள் 10 நாள் வந்து டிஃபரெண்ட் வரும் மேடம். ஓகே. உங்க பையன் அதுக்காக நான் எதுவும் பண்ண மாட்டேன். உங்க பையன் வயித்துல இருக்கப்ப ஸ்கேன் எடுத்தப்போ உங்களுக்கு பிசிஓஎஸும் இருக்கிறது தெரிஞ்சது? அப்புறம் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க, அது வந்து குழந்தையோட வளர்ச்சிக்கு எந்த பாதிப்பும் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கட்டி ஆனா பெருசா தான் இருந்தது, நீர் கட்டி. ஆனா குழந்தையோட வளர்ச்சிக்கு அது எதனா பாதிப்பு கொடுக்குமான்னு செக் பண்ணி பார்த்ததுல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி இங்க திருவண்ணாமலை ஜிஹெச்ல தான் சொன்னாங்க. சரி, ஓகே. அடுத்து இரண்டாவது குழந்தை எந்த வயதுல பிறந்தாங்க? இரண்டாவது குழந்தை வந்து 29ல பிறந்தாங்க மேம். ஓகே, இந்த குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ரெகுலரா இருந்ததா? பீரியட்ஸ் வந்து ரெகுலரா இருந்ததுங்க மேடம். ரெகுலரா இருந்தது, ஆனா அதிகமா இருந்தது, ரொம்ப அதிகமா. எப்பவுமே 3 daysல முடிஞ்சிரும், 7 days அந்த மாதிரி இருந்தது. ஓகே. இந்த ரெண்டாவது குழந்தை கன்சீவ் ஆயிருக்கப்ப ஸ்கேன் பாக்குறப்ப அந்த நீர்க்கட்டி இருந்ததா இல்லையா? அது பத்தி எதுவும் சொல்லலைங்க மேடம். அப்ப வந்து கொரோனா டைம், அது ஸ்கேன் பண்ணும்போது அதை பத்தி எல்லாம் எதுவும் சொல்லலைங்க மேடம். ஆனா பாப்பாக்கு வந்து வேற ஒரு ப்ராப்ளம் இருந்தது, கிட்னி வந்து வீக்கமா இருந்தது அப்படின்றதுனால அதை பத்தி தான் கான்சென்ட்ரேஷன் இருந்தது, தவிர நீர்க்கட்டி பத்தி யோசிக்கவே இல்லைங்க. ஓகே, 2 குழந்தையும் உங்களுக்கு சிசேரியனா? இல்லைங்க மேடம், நார்மல் தான் மேடம். நார்மல் டெலிவரி. இப்ப ரீசெண்டா வெயிட் எதுவும் போட்டிருக்கீங்களா? ஆமாங்க மேடம், பயங்கரமா வெயிட் போட்டேங்க மேடம். ஓகே, 2 இயர்ஸ் ஆகுது உங்க ரெண்டாவது குழந்தைக்கு. இப்ப 2 இயர்ஸ் இல்லைன்னா 3 இயர்ஸ் ஆகுது, அப்படிதானே? ஆமாங்க மேடம். ஓகே சரண்யா, ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவறு எங்க நடந்திருக்கு அப்படின்னா இப்பதான் தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் என்ன அப்படின்னா, ஆன்செட் உடனே நமக்கு ஒரு வியாதி உண்டாகுது, ஒரு பிரச்சனை உண்டாகுது. நீங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ணப்பயே உங்களுக்கு தவறு நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருந்திருக்கு, ஒரு ப்ராப்பர் ஃபாலோஅப் இல்ல, ஹார்மோனல் வந்து மெடிசன்ஸ் வந்து நீங்க வந்து எடுத்திருக்கீங்க. அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவத்திலையும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஹார்மோனல் மெடிசனும் சில இடத்துல வந்து நமக்கு வந்து கை கொடுக்கும். இப்போ இந்த ஹெவி ப்ளீடிங் இருக்கிறப்ப சில சமயம் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வேறு வழி இல்லைங்கிறப்ப ஹார்மோனல் மெடிசன் எடுத்திருக்கோம். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, ஒரு ஷார்ட் டூரேஷனில் நமக்கு டைம் இல்லை, ஒரு குழந்தைக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப சில இடத்துல அது இது கொடுக்குது. இருந்தாலும் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை ஏஜ் அட்டெண்ட் பண்ண உடனே ஒரு பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னாலே அது அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஏஜ் அட்டெண்ட் பண்ண பிறகு தவறு இல்லை, அதுக்கு முன்னாடியே தவறு நடந்துருச்சு. குழந்தைக்கு ஒரு ப்ராப்பர் டயட் வந்து கொடுக்கறது இல்லை. டயட்னா என்னது, வேலைக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்லை, நல்ல சத்தான ஆகாரம், நம்ம செயற்கையான முறையில் அதெல்லாம் வந்து கொடுக்கறது. சும்மா ஓவர் ஃபீட் பண்ணுறப்ப இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அதோட பிரதிபலிப்பு தான் அவங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ண பிறகு வந்து அது தெரிய ஆரம்பிக்குது. நம்ம என்ன செய்யறோம், ஹார்மோனல் மெடிசன் போடுறோம், 45 நாளைக்கு ஒரு தடவை வருது, 30 நாளைக்கு ஒரு தடவை வருது, 50 நாளைக்கு வருது, அப்படி இப்படின்னு போயிடுது. ஸோ என்ன அப்படின்னா, ரொம்ப உங்களுக்கு டிராஸ்டிக்காக பாதிப்பு இல்லாததுனால கன்சீவ் ஆயிட்டீங்க. ஆனால் அப்பயும் உங்களுக்கு பிசிஓஎஸ் இருந்திருக்கு, செகண்ட் பேபிக்கும் இது பண்ணல. இது எல்லாமே என்னன்னா உங்களோட சிவியர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ளீடிங் ஜாஸ்தியாக இருக்குதுன்னா என்ன காரணங்கள் இருக்குன்னா, பிசிஓஎஸ்லாம் இருக்காது. ஒன்று உங்களோட கருப்பை அகப்படலம் ஜாஸ்தியாக வந்து இருக்கும்,
அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ் நீங்கள் சிசேரியன் பண்ணதுனால வருவதற்கு வாய்ப்புகள் அவ்வளோவா வந்து கிடையாது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பை ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் டாமினன்ஸாக இருக்கலாம், கருப்பை அகப்படலம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன ஃபைப்ராய்ட்ஸ் போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்குது, தைராய்டு. இது மூன்றில் ஏதாவது ஒரு காரணங்கள் தான் இருக்குது. ஸோ அதை பார்த்து தக்க வகையில் நீங்கள் சிகிச்சை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும். முடிஞ்சால் உங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்கள். டாக்டர், நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையினுடைய எங்கெல்லாம் பார்க்கலாம்? சென்னை அல்லாது வேறு எந்தெந்த மாவட்டங்கள்ல இருக்கு? ஓகே, ஆக்சுவலாக என்னன்னா நான் டாக்டர் ராஜலக்ஷ்மி, சித்தா ஃபிசிஷியன். ஏன்னா ஒரு நேயர் கூட வந்து தவறாக அது கேட்டுட்டாரு. நமது மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை. ஸோ இதன் தலைமை மருத்துவமனை வந்து சென்னை டி நகரில் இருக்குது. இதை அல்லாது வந்து பார்த்தீங்கன்னா நமது மருத்துவமனையின் கிளைகள் ஹெல்த் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவையில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, மதுரையில் இருக்குது, வேலூரில் இருக்குது. இந்த 4 இடங்களில் தவிர மற்ற எங்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருத்துவமனைக்கு வந்து பிரான்ச்சஸ் வந்து கிடையவே கிடையாது. ஸோ கோவையில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூ சித்தாபுதூரில் இருக்குது, அதே மாதிரி திருச்சியில் வந்து கருமண்டபத்தில் வந்து இருக்குது, மதுரையில் கே புதூரில் இருக்குது, வேலூரில் வந்து சத்துவாச்சாரியில் வந்து இருக்குது. ஸோ நான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் டியூட்டி டாக்டர்ஸும் இருக்காங்க. பட் இனிஷியல் கன்சல்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் உங்களை வந்து பார்ப்பேன், மற்ற மருத்துவர்கள் யாரும் வந்து இனிஷியலாக பார்க்க மாட்டாங்க. ஸோ நமது மருத்துவமனையில் இனிஷியல் கன்சல்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களோ கேட்டுட்டு மருந்து கொடுக்குற மாதிரிலாம் நம்ம பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடி பரிச்சயம் பண்ணுவோம். ஸோ உங்களை பற்றி நீங்களும் சொல்வதற்கு முன்னாடி எனக்கு நாடி என்ன புலப்படுது, என்ன நோய்கள் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, என்ன பிரச்சனை டாமினண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, என்ன உறுப்புகள் உங்களுக்கு வந்து வீக்காக இருக்குது, நம்ம வந்து ஒரு நோயை சரி பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சகோதரி சொன்னாங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சேன் அப்படின்னா எனக்கு இந்த சைனசைட்டிஸ் தும்மல் வரமாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலல் குற்றம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப குற்றம் ஜாஸ்தியாக இருக்கும், சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலி குற்றம் ஜாஸ்தியாக இருக்கும். வலி குற்றம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம செரிமானத்தை வந்து முறைப்படுத்தணும். ஸோ முறைப்படுத்தும் பொழுது தான் அந்த நோய்ங்கிறது வந்து சீராக இருக்கும். ஸோ செரிமானம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கட் லீக்கேஜ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே அந்த வயிறு பிரச்சனையினால என்ன அப்படின்னா லங்ஸ் பாதிப்படைஞ்சு அவங்களுக்கு வந்து இந்த தும்மல் மாதிரி இருக்கும். அடுத்து அலல் குற்றம் இருக்கிறவங்களுக்கு அவங்க உடம்பை வந்து குளிர்ச்சி செய்கிற மாதிரி நம்ம உணவு வாழ்வியல் முறையை வந்து அட்வைஸ் பண்ணுவோம். அடுத்து கப குற்றம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ண பார்த்தோம்னா அதற்கேற்ற மாதிரி உணவு முறை வாழ்வியல் முறையை வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் தும்மல்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அலல் குற்றம் இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி தும்மல் இவங்க சூடாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இவங்களுக்கு போய் நம்ம சுக்கு இதெல்லாம் வச்சு குடிநீர் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இவங்க தொந்தரவு வந்து ஜாஸ்தி ஆகும். நார்மலாகவே சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் எடுத்தோம் டாக்டர், ஆனால் மருந்து எடுக்க என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா யூஸ்வலாக ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலம் வர்றவங்களுக்கு இந்த இது இருக்கும். எடுக்கிறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் சளி வெளியே வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால என்னென்னா நாடி பரிச்சயம் ரொம்ப முக்கியம். அதன் பின்னாடி நீங்கள் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை காது கொடுத்து கேட்கணும். ஏன்னா அது மருத்துவருடைய கடமை. நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் நான் எடுத்து வந்து சொன்ன அந்த நாடி இதுக்கும் என்ன பொருத்தம் இருக்கு, இதுல எங்க இருக்குன்னு. இன்னும் சிலர் என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கம்ப்ளைண்ட், ஏன்னா ஒரு சகோதரி வந்து வந்திருந்தாங்க, அவங்களுக்கு நான் நாடி பார்த்தும் பொழுது எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ ஃபிஸ்டுலா இருக்கும், ஃபிஸ்டுலாவால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. பட் அவங்க வந்து வந்தது என்ன அப்படின்னு எதற்காக வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கிரே ஹேர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் வந்தாங்க. ஆனால் எதற்குரிய ப்ராப்ளம் ஜாஸ்தி, அவங்க கிரே ஹேருக்கு வந்தாங்கன்னா அதற்குரிய வகையில் சிகிச்சை உணவு முறை சொல்வது கண்டிப்பாக மருத்துவருடைய ஒரு விஷயம். ஆனால் எது பெரும் பிரச்சனை அப்படிங்கிறப்ப அந்த ஃபிஸ்டுலா தான். ஸோ அதற்கு பின்னாடி தான் அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக ஆனஸில் ஆசன வாயில் வலி வலி அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தாங்க. சரி அதற்கு பின்னாடி நான் போய் ஒரு மருத்துவரை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. பட் சொன்ன பிறகு நீங்கள் எதுக்கு ஒரு ஒப்பீனியன் இதை போய் பாருங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஃபிஸ்டுலா பெருசாக ட்ராக்ட் வந்து இருந்தது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருந்தப்போ சர்ஜரி தான் பண்ணணும். ஏன்னா அது விடலை அப்படின்னா நிறைய கிளைகளாட்ட விரிஞ்சு போயிருக்கும். அப்போ இது முக்கியமாக அது முக்கியமாங்கிறப்ப நம்ம எது முக்கியங்கிறத சொல்லுவோம். ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து பேஷண்ட்ஸோடது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். அதே மாதிரி சில நோய்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நிரந்தர தீர்வு ஒரு மருத்துவராலேயோ மருத்துவர் கொடுக்குற மருந்துகளாலேயோ கிடையாது. ஸோ நோயாளிகளும் அந்த உணவு முறை வாழ்வியல் முறைகளை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறப்ப தான் ஒரு நோய்ங்கிறதுல நிரந்தர தீர்வு கிடைக்கும். சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆஸ்துமாவானாலும் சரி,
இல்லை முடக்குவாதம் ஆனாலும் சரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகள் சாப்பிடும் பொழுது நமக்கு தொந்தரவு இல்லாமல் சப்சைட் ஆயிருக்கும். ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு முடக்குவாதம் சரியாகும், நாளைக்கு சொரியாசிஸ் வரும், சொரியாசிஸ் சரியாகும், கிட்னியை பாதிச்சு நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் வரும். ஸோ அதை முழுமையாக வந்து உங்களுக்கு புரிய வைத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடம் தான். அதனால் பொறுமை அப்படிங்கிறது உங்கள் சைடும் இருக்கணும், கண்டிப்பாக நம்ம மருத்துவரோட சைடும் இருக்கணும். ஸோ நீங்கள் யாராவது இந்த ஏரியாஸில் இருந்தீங்க, உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா முன்னாடி அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். நன்றி. அதில் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். சித்த மருத்துவத்தில் நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கணும், அப்படி என்ன எதிர்பார்த்து வரணும் ஒரு சித்த மருத்துவரை, குறிப்பாக ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையில் நீங்கள் எப்படி அந்த சிகிச்சை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத அழகாக சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? மேடம் என் பேர் ரத்னவேல் மேடம். ஓகே, கள்ளக்குறிச்சியிலேருந்து கால் பண்ணுறேன் மேடம். சரி சார், யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேடம் கால் பண்ணுறேன். உங்கள் வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. ஓகே மேடம். ஹலோ வணக்கம் சார். மேடம் என் பேர் ரத்னவேல், 33 வயசு மேடம். வயசுல வந்து கொழுப்பு கட்டி இருக்கு, பேக் சைடுல கொழுப்பு கட்டி இருக்கு, கையில ஒரு 2 மணி நேரத்துல கொழுப்பு கட்டி இருக்கு. எவ்வளோ காலமா இருக்கு? மேடம் சொல்லுங்க மேடம். எவ்வளோ காலமா இருக்கு? மேடம் எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸா இருக்கு மேடம். என்னோட வெயிட் வந்து 58, 60 இருக்கும்போது அப்ப தெரியல. இப்ப என்னோட வெயிட் வந்து 82 மேடம். இடையில ஜிம் எதுக்காவது போனீங்களா? ஆமா மேடம், நான் அப்ப இருக்கும்போது சிங்கிளா இருக்கும்போது நான் ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன் மேடம். ஓகே, ஆக்சுவலா என்ன சகோதரர் பாத்தீங்க அப்படின்னா, கொழுப்பு கட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? திருமணம் ஆயிடுச்சு மேடம். ஓகே, யூஸ்வலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு எஸ்தட்டிக்கா, அதாவது அழகு சார்ந்த விஷயமா தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு திருமணம் ஆகாத நபர்னு வச்சுக்கோங்களேன், கொழுப்பு கட்டி இருந்ததுன்னா பெண் வீட்டாரோ யாரோ பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் யூஸ்வலா சிங்கிளா இருக்கக்கூடிய பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, திருமணமாகாதவங்க, அவங்களுக்கு மட்டும் சிகிச்சை வந்து நம்ம கொடுப்போம். எதற்கு அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு, பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு, அறுவை சிகிச்சை செஞ்சாலும் நாளைக்கு ஒரு அது ஸ்கார் இருக்கும், இல்லை அறுவை சிகிச்சை செய்த பலருக்கும் திரும்பி வருது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இது பண்றோம். இல்லைன்னா என்னை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, நீங்க கொழுப்பு கட்டியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அது பெரிய கேன்சர் கட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சில சமயம் அந்த கொழுப்பு கட்டி நரம்புகளின் மீது அழுத்தி இருந்தா மட்டும் நம்ம சிகிச்சை வந்து எடுக்கலாம். அடுத்த விஷயம், கொழுப்பு கட்டி ஏன் ஏற்படுது அப்படின்னா, இப்போ வந்து நீங்க வந்து ஏஜ்ல வந்து குறிப்பா இது அதிகமா யாருக்கு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஜிம்க்கு போறாங்க பாத்தீங்களா பசங்க. ஸோ அவங்க என்ன அப்படின்னா, அவங்க எதுக்காக போறாங்கன்னா, நம்ம தசைகள் வந்து நல்லா வந்து என்கார்ஜ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு. ஆனா அங்க செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நிறைய வந்து இந்த இதுல மிஸ்டர் இது அந்த மாதிரி எல்லாம் காம்படிஷன் பார்த்துட்டு, ஆணழகன் காம்படிஷன் பார்த்துட்டு அது மாதிரி நம்ம வச்சுக்கணும், இல்லை நம்ம நல்லா லுக்கா இருக்கணும். பட் அவங்கள நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க நல்லா நான் எண்ணெய் தேய்ச்சிருப்பாங்க. என்ன ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி மசில்ஸ் என்கார்ஜ்மெண்ட் பெருகும் பொழுது நம்ம ஸ்கின்னுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்கியூட்டேனியஸா ஒரு லிபிட் லேயர் இருக்கும், கொழுப்பு லேயர் வந்து இருக்கும். இந்த தசைகள் பெருகும் பொழுது அதுக்கு இடம் இல்லாத பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கொழுப்பு லேயர் வந்து கிளிய ஆரம்பிக்கும். ஸோ கிளிய ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அது ஒரு பேக்கோட சேர்த்து அங்கங்கே கொழுப்பாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் யாராவது ஜிம்க்கு போகிறீங்க, நான் மசில்ஸை டெவலப் பண்ணணும்னா தயவு செய்து கண்டிப்பாக எண்ணெய் போடுங்க. மேலே எண்ணெய் போடுறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே இருக்க லேயர் வந்து நல்லா ஈவனாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த ஜவ்வு மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிறப்ப, இந்த மசில் என்கார்ஜ்மெண்ட் ஆகிறப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதுதான் மேஜராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து 2வது விடயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி தெரியல, இப்போ ஒபிசிட்டி உடம்பு ஏறும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அதிகமாக தெரிய ஆரம்பிக்குது. வேற ஒன்றும் கிடையாது, இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இதை நீங்கள் குறைக்கணும், இல்லை டாக்டர் அதையும் மீறி நான் குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, டீடாக்சிஃபை, நீங்கள் எந்த மருந்துகளும் போகாமையே நார்மலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீடாக்சிஃபை வாரம் ஒரு முறை வாட்டர் ஃபாஸ்டிங் அந்த மாதிரி இருங்க. மாலை நேரத்தில் வந்து அதிகமாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைத்த உணவுகள் அதாவது இரவு நேரத்தில் சமைத்த உணவுகள் வந்து அவாய்ட் பண்ணுங்க. நல்லா தூங்குங்க. நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அது மெதுவாக வந்து கொஞ்சம் கரைய ஆரம்பிச்சிடும். இல்லை அதையும் மீறி எனக்கு சிகிச்சை வேணும்னா நேரில் வாங்க, கண்டிப்பாக சிகிச்சை தரப்படும். ஸோ சிகிச்சையில் கொழுப்பு கட்டியெல்லாம் உடனே வந்து கரையாது, மெதுவாக. ஆக்சுவலாக அது ஒரு பேக்கெட் கேப்சுலேட்டட் தான் இருக்கும். ஒரு தோல் பைக்குள்ள ஒரு இது இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ வெளியில் ஃபர்ஸ்ட் இருகலாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் லெகுவாகும், மெல்ல அது குறைய ஆரம்பிக்கும்.
பட் அது ரொம்ப தேவையான சிகிச்சையா அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து திருமணமான நபர்களுக்கு நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வாழ்வியல் முறையில் ஃபாஸ்டிங், இந்த ஈவினிங் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா திருப்பி இது வந்து எந்த இடத்துலையும் அதிகமாக வராது. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் அடுக்கு தும்மலுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்க. நிறைய நேர்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப ரொம்ப விரிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்தது. ஸோ இதை பற்றி நிறைய பேசலாம்னு பார்த்தா அடுத்தடுத்து காலர்ஸ் வந்துட்டாங்க. அடுத்த நிகழ்ச்சிகளில் பேசலாம். டிப்ஸ் கேட்கலாம்னு நினச்சேன், பட் வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. என்ன நேயர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.